மதம், நம்பிக்கை, போர், அதிகாரம், இந்த 4 விஷயங்களுக்குள்ள சிக்கி மக்கள் படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் பேச போறோம். நேற்றுக்கு இணையத்துல ஒரு போட்டோ வைரல் ஆகுது. தெற்கு லெபனான் பகுதியில ஒரு இஸ்ரேலிய வீரர் இயேசு கிறிஸ்துவோட சிலைய சுத்தியால அடிச்சு உடைக்கிற ஒரு புகைப்படம். என்ன நடந்துச்சு? இஸ்ரேல் அப்படிங்கிறது கிறிஸ்தவர்களுக்கு புனித பூமியாச்சே, அங்க இருக்கவங்க இயேசு கிறிஸ்துவ மதிக்க மாட்டாங்களா, இப்படிதான் செய்வாங்களா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு எழுந்திருக்கும். உலகம் முழுசும் இருக்க கிறிஸ்தவர்கள் இஸ்ரேல ஒரு புனித பூமியா பாக்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அங்கதான் பிறந்தாரு, வளர்ந்தாரு, போதனைகளை செஞ்சாரு. அதே இடத்துலதான் அவர் சிலுவையில் அறையப்பட்டு அங்க மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்ததுனால அதற்கான அடையாளங்கள் அந்த இடங்களை எல்லாம் கிறிஸ்தவர்கள் போய் பார்ப்பதையே ஒரு மிகவும் முக்கியமான ஒரு கடமையா நினைக்கிறாங்க. அதை புனித பூமின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட இடத்தில் பிறந்து வளர்ந்த ஒருவர் இயேசு கிறிஸ்து சிலையை உடைக்கிறார்னா அது ஏன், என்ன நடந்துச்சு நம்ம பார்க்கலாம். தெற்கு லெபனானோட டெபல் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த அளவுக்கு இது உலகம் முழுசும் வைரல் ஆகும்னு யாருமே எதிர்பார்க்கல. அந்த இஸ்ரேலிய ராணுவ வீரர் ஏன் அப்படி இயேசு கிறிஸ்துவோட சிலைய சுத்தியலால அடிச்சார் அப்படிங்கறதுக்கான விளக்கத்தை இன்னும் இஸ்ரேல் கொடுக்கல. ஆனா இந்த செய்தி வெளியான ஒரு சில மணி நேரங்கள்லயே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு அறிக்கை விட்டாரு. நான் அதிர்ச்சியும் வேதனை அடைந்த அப்படின்னு சொல்றாரு. உடனடியா இஸ்ரேலோட வெளியுறவுத்துறை அமைச்சர் கிதியோன் சார் கிறிஸ்தவர்களோட உணர்வுகளை புண்படுத்தினதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. மன்னிப்பு அப்படிங்கிறது ஒரு சொல்லா இருக்கலாம், வேற வழி இல்லாம அழுத்தத்துக்கு உட்பட்டு கூட மன்னிப்பு கேட்கலாம். ஆனா இதை செய்யக்கூடிய மனநிலை அந்த இஸ்ரேல் வீரருக்கு எங்கிருந்து வந்தது? அதிகாரத்துல இருக்கிறோம் அப்படின்ற ஒரு மமதையா, இல்லன்னா நம்ம என்ன வேணும்னாலும் செய்யலாம், போர்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பா? அதுவும் இஸ்ரேல் அப்படிங்கிற புனித பூமியில இருந்து வந்த ஒருத்தருக்கு எப்படி இந்த மாதிரியான ஒரு எண்ணம் வரும்? அந்த கேள்விதான் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு எழுந்திருக்கு. இந்த நிகழ்வு உண்மையிலேயே கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மனதை புண்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான். ஆனா உலகம் முழுசும் போர் அப்படிங்கிற பேர்ல மனித உரிமை மீறல்கள் எவ்வளவு நடக்குது அப்படிங்கறத பத்தி யாராவது கவலைப்படுறமா? இஸ்ரேல் அவங்க நடத்தக்கூடிய போருக்கு எல்லாம் மதத்தை ஒரு விதத்துல காரணமா காட்டுறாங்க. ஒரு சில புள்ளி விவரங்களை நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். கடந்த சில மாதங்கள்ல மட்டும் காசால கொல்லப்பட்டவங்களோட எண்ணிக்கை 75,000 தாண்டி இருக்கு. இதுல பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள். லெபனான்ல 2,300க்கும் அதிகமானவர்கள் பலியாகி இருக்காங்க. கடவுளோட சிலை சிதைக்கப்படுது அப்படின்ன உடனே கோபம், வருத்தம் எல்லாமே வருது. உடனடியா இஸ்ரேல் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அந்த கடவுள் சிலையை சேதப்படுத்தியதற்காக மன்னிப்பு கேட்கக்கூடிய இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு ஒருபுறம் போரால் பல பேரை கொன்று குவிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த புள்ளி விவரத்தை தான் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் வெறும் சமீபத்திய புள்ளி விவரங்கள் தான். ஆனா உலகம் முழுசும் இப்படித்தான் போரின் பெயரால் பல படுகொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. அப்பாவி குழந்தைகள் மிகப்பெரிய அளவுல கொன்று குவிக்கப்படுறாங்க. அவங்களுக்கும் போருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இன்னைக்கும் காசாவில் இருக்க மக்கள் குண்டுகளுக்கும் ஏவுகணைகளுக்கும் பயப்படுறதை விட பசிய நினைச்சுதான் ரொம்ப பயப்படுறாங்க. உங்க மனசை உருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை சொல்றேன். இது காசாவில் நடந்தது. ஒரு தாய் தன்னோட குழந்தைய தூக்கிட்டு மருத்துவமனைக்கு ஓடுறாங்க. அந்த குழந்தை உடம்புல எந்த அடிபடல, எந்த உடல்நல கோளாறும் இல்ல. ஆனா பசியால கிட்டத்தட்ட இறக்க போற ஒரு நிலைமையில இருக்கு. ஒரு ரொட்டி துண்டாவது கொடுங்க என் குழந்தைக்குன்னு கேக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த குழந்தை அந்த தாயோட கைகளிலேயே இறந்து போயிடுது. ஒரு பிஞ்சு குழந்தை உணவில்லாமல், தண்ணீர் இல்லாமல் ஒரு ராணுவத்தோட முற்றுகையால இறந்து போகிறது அப்படின்னா அதை விட ஒரு பெரிய போர்க்குற்றம் வேறு என்ன இருக்க முடியும்? இஸ்ரேல்ல பிறந்த இயேசு கிறிஸ்து அன்பை தான் போதிச்சாரு. ஆனா இன்னைக்கு அதே மண்ணுல வெறுப்பும் அதிகார வெறியும் தான் தாண்டவமாடுது. ஒரு சிலையை உடைக்கிறதுக்கான திமிரும் துணிச்சலும் எங்க இருந்து அந்த இஸ்ரேல் ராணுவ வீரருக்கு வந்துச்சோ அதே திமிரோட தான் அவங்க காசா மக்களுக்கு வரக்கூடிய உணவை தடுக்கிறாங்க. காசாவுக்கு வரக்கூடிய உணவு ட்ரக்கை தடுத்து நிறுத்துறது இஸ்ரேல் ராணுவத்துக்கு ஒரு ரொம்ப முக்கியமான வேலையா இருக்கு. அவங்களுக்கு எந்த உதவிகளும் கிடைக்க கூடாது, பசியால செத்து மடியட்டும் அப்படின்னு
காத்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் யாரு அப்படின்னா, உலகமே ஒரே ஒரு மனிதனை நோக்கி தான் விரல் நீட்டுது. அது பெஞ்சமின் நெத்தன்யாகு. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அவர் மேல பிடியாணை பிறப்பிச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவர் மேல சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகள் எதுவும் சாதாரணமானதெல்லாம் கிடையாது. பட்டினிய ஒரு போர் ஆயுதமா பயன்படுத்துவது அப்படிங்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டா முன்வைக்கப்படுது. காசா மக்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர், மருந்து அப்படின்னு அடிப்படை தேவைகளை திட்டமிட்டு தடுத்தது போர்க்குற்றம் அப்படின்னு சொல்லுது நீதிமன்றம். நெத்தன்யாகு ஏன் இப்ப பயப்படுறாரு, மன்னிப்பு கேட்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெத்தன்யாகு தனக்கு தானே ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்காரு, இஸ்ரேலோட பாதுகாவலன் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அவரு 120க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு போனா கைதியா தான் திரும்ப வேண்டி இருக்கும். இதுதான் அவரோட அரசியல் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கி இருக்கு. அந்த காரணத்தினாலதான் சிலை உடைப்பு சம்பவத்திற்கு உடனடியா பதறி போய் மன்னிப்பு கேட்டாரு. கிறிஸ்தவ நாடுகளோட ஆதரவை இழந்தா இஸ்ரேல் உலக அரங்குல தனிமைப்படுத்தப்படும் அப்படின்னு நெத்தன்யாகுவுக்கு நல்லாவே தெரியும். போப் லியோ 14 ஏற்கனவே இந்த கொடூரங்களை கண்டிச்சிட்டாரு. இது ஒரு இனப்படுகொலை அப்படின்னு அவர் வெளிப்படையாவே சொல்லிட்டாரு. இதையெல்லாம் கேட்ட பிறகு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். உலகமே நெத்தன்யாகுவுக்கு எதிராக இருந்தாலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மட்டும் ஏன் நெத்தன்யாகுவோட இவ்வளவு நெருக்கமா இருக்கிறாரு, நெத்தன்யாகுவுக்காக போரில் இறங்குறாரு அப்படின்ற கேள்விதான் அது. இதுக்கு பின்னால பல அடுக்குகளா மர்மங்கள் தான் ஒளிஞ்சிருக்கு. முதல்ல அரசியல் காரணம். அமெரிக்கால இருக்கிற சுவிசேஷ கிறிஸ்தவர்கள் இஸ்ரேல ஆதரிக்கிறத ஒரு மத கடமையா நினைக்கிறாங்க. இவங்களோட வாக்குகள் இல்லாம ட்ரம்பால வெற்றி பெற முடியாது. இதையெல்லாம் தாண்டி ஒரு இருண்ட பக்கம் இருக்கு. அதுதான் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எப்ஸ்டீனோட வச்சிருந்த நெருக்கம், அதுல ஏற்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே இன்னும் கூட ரகசியமா தான் இருக்கு. ஏதோ சில பக்கங்கள் மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அமெரிக்க மக்களே நம்புறாங்க. அல் ஜசீரா போன்ற ஊடகங்கள்லாம் என்ன மாதிரியான செய்திகளை வெளியிடுறாங்கன்னா, ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இஸ்ரேலோட மொசாதுக்கு நெருக்கமானவர், அதனால எப்ஸ்டீன் இது போன்ற தகவல்களை எல்லாம் திரட்டி மொசாடுக்கு தான் கொடுத்தார், அதைத்தான் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றதுதான் முக்கியமான குற்றச்சாட்டு. இது தொடர்ந்து பல ஊடகங்கள்ல வந்தாலும் அதிபர் ட்ரம்ப் அது பற்றி எதுவுமே பேசுறது கிடையாது. ஆனா ஒரே ஒரு விஷயம்தான், நெத்தன்யாகு எது சொன்னாலும் அதிபர் ட்ரம்ப் கேட்பார். அமெரிக்கால இன்னைக்கு நிலைமை மாறிடுச்சு. இன்னைக்கு அமெரிக்காவோட வீதிகள்ல இளைஞர்கள் ஃப்ரீ பாலஸ்டீன் அப்படின்னு முழக்கமிட தொடங்கி இருக்காங்க. பல்கலைக்கழகங்கள்ல நிறைய போராட்டங்கள் நடக்குது. அமெரிக்க மக்கள் போரை வெறுக்க தொடங்கிட்டாங்க. தங்களோட வரிப்பணம் ஆயுதங்களா மாறி குழந்தைகளை கொல்றத அவங்க விரும்பவே இல்லை. இருந்தாலும் ட்ரம்புக்கும் நெத்தன்யாகுவுக்கும் இடையில இருக்கிற அந்த தனிப்பட்ட நட்பு இல்லைன்னா ரகசிய ஒப்பந்தம் மக்கள் போராட்டங்களை தொடர்ந்து அலட்சியம் செய்ய வைக்குது. நெத்தன்யாகுவோட இப்படிப்பட்ட அரசியல் தந்திரங்களும் அமெரிக்காவோட மர்மமான ஆதரவும் இன்னும் எத்தனை நாளைக்கு நீடிக்கும் அப்படின்னு தெரியல. சர்வதேச மனித உரிமை அமைப்பான ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் வெளியிட்டு இருக்க ஒரு அதிரடி அறிக்கை தான் இப்போ பரபரப்பா பேசப்படுது. அந்த அமைப்பு பெஞ்சமின் நெத்தன்யாகு, விளாடிமிர் புட்டின், டொனால்ட் ட்ரம்ப் இந்த 3 பேரையுமே பிரெடேட்டர்ஸ், வேட்டைக்காரர்கள் அப்படின்னு ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருக்காங்க. உலக அரசியல்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு கடந்து போக முடியல. இதையெல்லாம் கேட்ட பிறகு நீங்க எதை ஆதரிக்கிறீங்க? மதத்தின் பெயரால திணிக்கப்படுற அதிகாரத்தையா இல்லன்னா மனித நேயத்தையா? உங்களுக்கு இந்த செய்தி பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம மக்களோட குரலா எப்பவுமே இருப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.